நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனை முன்னிட்டு திமுக எல்லோருக்கும் எல்லாம் என்ற பெயரில் இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் திமுகவினர் வீடு வீடாக தொண்டு பிரச்சாரங்களை விநியோகித்து தென்னை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நிர்வாகிகள், பூத் கமிட்டியினர், சார்பு அணிகளை சார்ந்தோர் என அனைவரும் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் பரப்புரை செய்து வருகிறார்கள். ஆனால் தற்போது அதிமுகவோ மக்களவை தேர்தலில் 30 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புரட்சி பாரதம், SDBI, புதிய தமிழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி ஆகியோருடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது. தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளின் பெயர்களும் பேச்சுவார்த்தையில் அடிபடுகிறது. நிலையில் கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் 5 சிறிய கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.